ரஜினி சாருக்கு காமெடி தேவையில்லை, காமெடியன் வந்து தேவையில்லைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அல்டிமேட்டாக அவரோட காமெடி ஒர்க் அவுட் ஆன படங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? அதில் வந்து கவுண்டமணியோ இல்லை யார் வேணா இருந்திருக்கலாம், வடிவேல் இருந்திருக்கலாம், விவேக் இருந்திருக்கலாம், யார் வேணா இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாரையும் டாமினேட் பண்ணி இவரோட கேரக்டர் வந்துட்டு ஒரு காமெடியனாக பயங்கரமாக ஹீரோ தாண்டி வந்தது. ஸோ எனக்கு வந்து காமெடி வைஸ் இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன படமாக இருக்கும்? அதுவுமே வந்து ஒரு விஷயம் தான். ஏன்னா 16 வயது நிலை படத்தில் அவர் வில்லனாக தான் பண்ணியிருப்பார். 16 வயது நிலை படத்தில் அவரோட அசிஸ்டண்ட்டை தான் கவுண்டமணி இருந்திருப்பார். பற்ற வச்சுட்டே பரட்டன்னு சொல்கிறதே கவுண்டமணி தான். ஆனால் அதில் கவுண்டமணியோடைய காமெடியை தாண்டி இவருடைய காமெடி தான் பெருசாக தெரியும். அவங்க ஆத்தா குருமாவுக்கெல்லாம் பிடிக்கண்டா அப்படின்னு சொல்கிற அந்த டைலாக்லேருந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு பேசுகிறது, நக்கலா சரி ஏய் சப்பானே இங்கே வாடா ஆத்தாவை சந்திக்க போகணும் காசு அடாடா அப்படின்னு இவருடைய அந்த மேனரிசம் தான். அதே மாதிரி எப்போ இவருக்கு தனியாக காமெடி வரும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, மேபி கேபி சார் அப்போ தான் பார்த்துருந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நினைத்தாலே இனிக்கும் படம். பூர்ண விஸ்வநாதன் வந்துட்டு இந்த ஒரு டொயோட்டோ கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார் உனக்கு வேணும் அப்படின்னா சிகரெட்டை 10 தடவை நீ வந்து கீழே விடாமல் இப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரும். அதில் வந்து தலைவர் வந்து அந்த ஸ்டைலாக சிகரெட் தூக்கி போகிறதுல மாசு அப்போ அதுதான் வச்சு அவரை தனியாக அதை காடிச்சு. ஆனால் ஒரு போட்டின்னு வரும்போது ஒரு சின்ன ஒரு தயக்கம் நடுக்க இருக்கும் தெரியுமா, அதில் 8 தடவை போடுவார். 7ஆவது தடவைலேருந்து அந்த ஒவ்வொரு தடவையும் அந்த சிகரெட்டை வாயில் போடும்போதும் அந்த ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா, அந்த பதட்டத்தை பார்க்கும்போது நமக்குமே வந்து ஒரு சின்னதாக ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். போட்டுருவாரா இல்லையா, போட்டுருவார் இங்கே ஒரு பக்கம் அப்படியே ஆட்டிக்கிட்டே இருப்பார் டொயோட்டோ கார் அப்படின்னு. 9ஆவதுல போட்டுட்டு ஐயா சார் விட்டுருக்கு சார் அப்படின்னு வரும். அது ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். மேபி கேபி சார் அதை பார்த்து தான் அப்போ ஒரு கான்ட்ரவர்சியெலாம் வந்துச்சு. ரஜினிக்கு வந்து எல்லாமே வருது, பட் காமெடி என்ன ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு, ரஜினிக்கும் காமெடி வரும்டான்னு சொல்லிட்டு தில்லு முள்ளுன்னு ஒரு படம் பண்ணுறாரு. ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலிய பெருமாள் இந்திரன், ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலிய பெருமாள் மகன் சந்திரன், இந்த 2 கேரக்டர் மீசை வச்சா இந்திரன், மீசை இல்லைண்ணா சந்திரன் அப்படின்னு சொல்லி பிரித்து ஒரு தேங்காய் சீனி புல்லரிக்குதுப்பா எனக்கு புல்லரிக்குப்பா உங்கள் அப்பா அம்மா பார்க்கணுமா அப்படின்னு உங்களுக்கு இழிச்சு பழிச்சு நக்கல் நையாண்டித்தனம் எதுவுமே இருக்காது அந்த படத்தில். அந்த இதெல்லாம் மைண்ட் கேம் தான், செம்மையாக இருக்கும். சார் அங்கே என் மீசை இருந்தது நீங்கள் பார்த்தீங்களா சார் அப்படின்னு ஒரு டைலாக் பேசுகிறது. சார் எங்கள் இதில் சொல்லியிருக்காரு சார், பாரதி என்ன தெரியுமா சார் மீசை வச்சுக்கோ அப்படி தான் உங்களுக்கு பெரிய ஆள் அப்படின்ற ஒரு டைலாக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் நமக்கு ரஜினி கண்ணுக்கு தெரிய மாட்டார், ஏதோ ஒரு காமெடியன் வந்து இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் வைப்பார். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவரோட காமெடி அண்ட் காமெடியும் தாண்டிங்க காமெடி பண்ணணுமேன்றதுக்காக நம்ம ஒரு காமெடி ட்ராக்கு எழுதி கொடுத்து போர்ஷன்ஸ் வச்சு நிறைய காமெடி ஆக்டர்ஸை உள்ளே கொண்டு வந்தோம். ஆனால் காமெடி ட்ராக்குன்னு எதுவுமே ஒன்று பண்ணாமல் அவரோட ஓன் ஸ்டைலில் நிறைய காமெடி பண்ணார். எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணுன்னா ஒரே காமெடி தான் 2 படத்தில் வந்துச்சு, ஆனால் 2 படத்துலையுமே நம்ம சிரித்தோம். மேபி 3 படத்துலேயும் வந்துருந்துருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச 2 படம். தம்பிக்கு எந்த ஊருன்னு ஒரு படம், அந்த படத்தில் வந்து அவர் தனியாக வீட்டுக்குள்ளே உட்காந்து இன்றைக்கி ஃபோன் சைட் அவ்வளோ இருக்குல்ல, அன்றைக்கி வந்து அந்த பிட்டு புக்கு தான், அந்த செக்ஸ் புக்கை எடுத்து வச்சுட்டு அந்த காம கதைகள் எடுத்து வச்சுட்டு அவன் இது ஜாக்கெட்டு உருவி சேவையை வச்சுட்டு இச்சு இச்சு என்று அடிச்சா அப்படின்னும் போது ஒரு பாம்பு அடி மேலே வரும், புஷ் உஷு உஷு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எது படிக்கும்போதே அது பாம்பு மேலே ஏறி உட்காந்து படம் எடுக்கணும். இப்படியே கண்ணை மட்டும் இப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் சிரிப்பு அடக்க முடியாது, எனக்கு என்னடா இது இப்படி ஒரு காமெடி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சிரிப்பாக இருக்கும். அதே காமெடியை அண்ணாமலை படத்தில் பாம்பு ஐயோ பாம்பான்னு சொல்லிட்டு இந்த பால்காரனை வெளியில் போவார் லேடிஸ் ஹாஸ்டலில், பாம்பு வந்துருச்சு இது பண்ணுங்க அப்படின்னு போய் ஒரு போய் உட்காந்து டேய் என்ன குத்துறாதரா வந்துடுறான்னு சொல்லி எடுத்து கழுத்தில் ஏறி சிரித்து கடைசியில் பார்த்தா அந்த பாம்பில் உண்மையிலேயே வந்து பல்ல எடுக்கலையா, பல்லு எடுக்காத பாம்பை தான் வச்சு இது பண்ணியிருக்காங்க. அவர் சிரிச்சு அட பாவி சுரேஷ் கிருஷ்ணா அப்படின்லாம் அதுக்கடுத்து கத்திருக்காரு. அந்த பாம்புல இது பண்ணி அது பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து உள்ள பாத்ரூமில் புஷ்பு குளிச்சுட்டு இருப்பாங்க, உள்ளே போயிடுச்சு பாம்பு போயிடுச்சு அப்படின்னதுக்கப்புறம் அவங்க நியூடாக முழுசாக பார்த்ததுக்கப்புறம் வந்து பாம்பு என்னப்பாச்சு அப்படின்னு, பாம்பு என்னாச்சு லேடிஸ் ஹாஸ்டலில் போயிடுச்சு ஆனால் போயிடுச்சுப்பா, அப்புறம் என்னப்பா அங்கே நம்ம சுப்புலட்சுமி இல்லைப்பா சுப்புலட்சுமி, ஆமாம் நம்ம சுப்புலட்சுமி என்னாச்சுப்பா முழுதாக பார்த்துட்டேப்பா அப்படின்னு அங்கே ஜனராஜ் சும்மா இருக்காமல் அவருக்கு பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவார். ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த போர்ஷனே ஒரு 1/2 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் யாருமே பண்ணுவாங்க. அதேமாதிரி வேலைக்காரனில் வந்து
விகே ராமசாமியும் அவரும் பண்ணுற அந்த காமெடியெல்லாம் ஒரு மாதிரி சூப்பராக ராஸ்கோலு ராஸ்கோலு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருவார், போயா கிளவா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. அப்புறம் அமலா கிட்ட போய் ஒரு இன்னோசென்ட்டாக ஒன்று பண்ணுறது. இதுதான் வீரா படத்தில் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அங்கே விவேக் இருப்பார், செந்தில் இருப்பார், நிறைய காமெடியன்ஸ் இருப்பாங்க. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட காமெடி தனியாக தெரியும். அது காமெடி மட்டும் கிடையாது, ஒரு பாட்டுலாம் இருக்கணும். அந்த ஆற்றுக்குள்ளே வந்து அவங்க மீனா குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. தலைவர் பூவை அப்படி சுற்றிக்கிட்டு ஆற்றுல அண்ணன் கிளி அப்படின்னு ஒரு கிசு ஒரு லுக்கு விடுவார். அதே மாதிரி வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஜாக்கெட்டுக்குள்ளே எடுத்து அந்த மீனை விடுறேன், இது பண்ணுறேன். அது ஆக்சுவலாக அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு காமெடி வந்து அந்த அதே மாதிரி விசித்திரா வச்சுட்டு இந்த பந்தலையிலே தொங்குற படம்லாம் இருக்குது. ஒரு படம் பண்ணும்போது அந்த படத்தில் முழுக்க அடுத்தவங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்துட்டு அவருக்கு ஓன் ஸ்டைலில் காமெடி என்னென்னலாம் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது சூப்பராக. இப்போ பழைய வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை பார்த்துட்டு வாய் பேச முடியாமல் குளறுவார், ஒரு மாதிரி பயங்கரமாக குளறுவார். இந்த ஒரு பக்கம் ரம்யா கிருஷ்ணனை பார்த்த உடனே ஒரு திமுறா தென்னாமட்டா இருப்பார், அவங்க கூட இருக்கும் பண்ணி மனத்தை வாங்காங்கடா போயிருங்கடா. ஸோ இதெல்லாம் ஒரு இன்னோசென்ட்டு. ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் கூட பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பேர் என்ன ஃபைட் சீக்வன்ஸ் ஆளை தொட்ட தெரியுமா அப்படின்லாம் பண்ண முடியாது. ஐயோ அண்ணே என்ன மன்னிச்சிருங்க பொண்ணு தெரியாமல் பண்ணிச்சுனே மன்னிச்சிருக்கண்ணே, நீ யாரா? ஐயோ அண்ணே வேணா என்னை விட்டுருங்கண்ணே, ஏன் சண்டைலாம் அப்புறம் எனக்கு ஏதாவது கோவம் வந்து என்னதே இல்லைண்ணே நானும் ஏதாவது 2 அடி அடிச்சிருவியா? எங்கே அடி? ஐயோ அண்ணே நான் அடிச்சிருவேண்ணே உண்மையிலேயோ, எங்கே அடி பார்ப்போம், அண்ணே எந்த அடிச்சுட்டு. ஸோ உங்களுக்கு அது எளிமையாகவும் இருக்கும், அதே சமயம் அது ஈஸியாக ரீச் ஆகிடும். இதெல்லாம் வந்து என்னென்னா அவருக்கே தனியாக ஒரு காமெடி ட்ராக் அவர் உருவாக்கின ஒரு விஷயம். நிறைய படங்கள் இருக்குங்க, அவருக்குன்னு ஒரு ட்ராக்கை எப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சாரோ. இப்போது நான் சொன்ன 3 படத்துலேயே வந்து அந்த கேரக்டர் தான் ரசிக்கிற மாதிரி இருக்கும். அம்பரு அப்படின்னு நெற்றிக்கல்லையே பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் தான் வில்லன் கேரக்டர், ஆனால் அதுக்கு தான் ரசிக்கிற மாதிரி இருக்கும். மிஸ்டர் பாரத்லேயுமே வந்து கவுண்டமணி எல்லாருமே இருப்பாங்க, அவர் தனியாக ஒரு ட்ராக்ல ஒன்று பண்ண ஆரம்பிப்பார். இப்படி வேலைக்காரனாக இருக்கட்டும் சரி, பணக்காரன் படத்துலலாம் ஒன்றுமே இல்லைண்ணே இன்றைக்கி ராத்திரி உருளைக்கிழங்கு லாரியை பிடிச்சிட்டேன்னா காலைல மெட்ராஸ் வந்து சேர்ந்துருவேனே அப்படின்வாரு. நம்மலாம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்க மாட்டோம். ஊட்டியிலேருந்து அதாவது இங்கேருந்து உருளைக்கிழங்கு லாரி சென்னையிலேருந்து பிடிச்சோன்னா அங்கே போயிடலாம், ஊட்டிக்கு போயிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஒரு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவார், யோ நானும் சரிதாயா, என்னை பார்த்தோன்னே நைனா கூலிங் கிளாஸ் நைனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளேருந்து அப்படி வெளியில் வருவார், நிற்பார், பார்க்கும்போது ஹா அப்படின்னு வாயை பிறந்து பார்ப்பாங்க. யாருனால முடியுங்கிறதுலாம் தெரியாது, அவர் ரொம்ப அசால்ட்டாக அதை வந்து பண்ணிட்டு போயிடுவார். அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னா தர்மத்தின் தலைவன் படத்தை சொல்லி ஆகணும். அந்த ஒரு ஈயை வச்சு ஊரவே அடித்து கொளுத்துவார், செம்ம போதையில் இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈயை அடித்து ஒவ்வொரு இடமா போட்டு கண்ணாடி உடைக்கிறது, அதை உடைக்கிறது, சார்லி அடிக்க போகிறது, இது எல்லாமே வந்து அவர் ஒரு. அதில் இன்னொரு காமெடி இருக்குங்க, வாத்தியார் ரஜினிகாந்துக்கு வந்து ஞாபகம் மறதி ஜாஸ்தி. அவசரத்தில் கிளம்புறேன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக அதை தான் நண்பனில் பண்ணியிருப்பாங்க, பட் தர்மத்தின் தலைவர் ஃபஸ்ட்டு அவசரத்தில் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேஷ்டி துண்டு கண்ணாடி பட்டை கிட்ட எல்லாம் போட்டிருப்பாரு. கீழே வேஷ்டி கேட்ட வந்து பட்டாப்பட்டி டவுசரோடு நடந்து போவார் மனுஷன். நடந்து வணக்கம் 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 அப்படின்னு. இது எந்த ஒரு மாஸ்கரும் பண்ண மாட்டாங்க, எந்த மாஸ்கரும் அந்த ஈகோ உடச்சலாம் பண்ணவே மாட்டாங்க. ஒரு பெரிய ஹீரோ நான் போய் வெறும் 2000 ரோடு நடு ரோட்டில் நடக்கிறதா, அதுவும் ஞாபகம் வருதியா, சான்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இருந்த காலகட்டத்தில் 90% அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு அந்த ஈகோவே பார்க்கல. நீங்கள் எப்போ பாருங்கள் அந்த ஈகோ யாருக்குமே இருக்காது. அவர் பாட்டுக்கு நடந்து வருவார், பஸ் ஸ்டாப்பில் நிற்பார். பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்ன உடனே எல்லோரும் ஏன் நம்மளை பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க, பக்கத்துக்குலாம் பார்க்குறாங்கன்னு அப்புறம் இப்படி கீழே பார்ப்பார். கீழே பார்த்ததுக்கு அப்புறம் தான் துண்டை எடுத்துகிட்டு கொடுக்கணும்னு ஓடுவார். ஓடி அங்கே உள்ள சுகாசினி வைப்பாங்க, ஏம்மா மாப்பிள்ளைக்கு முதல்ல ஒரு பேண்ட்டு கேட்டு கூட சொல்லு, வேஷ்டி சட்டை தான் இது பிரச்சனையாக இருக்குது, பேண்ட்டு போட்டுருந்தா மறந்துருக்க மாட்டேன்னு வீக்கே தனியாக ஒரு ட்ராக்ல காமெடி பண்ணுவார். இதெல்லாம் யாருமே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் வந்து அந்த வீரா படத்துலேயே சொல்லும்போது இதே டவுசர் சீனு, கல்யாணத்தை முடித்த உடனேவும் நான் அந்த கோவிலில் உங்களை பார்த்தேன் அப்படின்னு, ஐயோ இல்லையே அப்படின்னு, இல்லை தேவயானியோட உங்களை நான் பார்த்தேன் அப்படின்னு, ஐயோ இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஆஃபீஸில் வந்து பார்க்குறப்ப அவசரத்தில் கல்யாணத்தை கழட்டி கோர்ட்டு மட்டும் போட்டிருப்பார், வேறு டவுசர் உங்கள் தொடையில் மச்சம் இருக்கா நான் பார்க்கணும் அப்படின்னு
இப்படி போய் ஒளிஞ்சுக்குவாரு, அப்புறம் திருப்பி இப்படி ஃபைல் எடுத்துட்டு வருவாரு. எந்த ஹீரோவும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. போய் ஒழிஞ்சிடுவாரு. ஐயோ வெறும் அண்டாயிரம் மட்டும் தான் போட்டிருப்பாரு. திருப்பி ஓடிடுவார். இல்லை அப்படின்னு சொல்லி போவார். போமா அப்படின்வார். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா, இது ஒரு காமெடினா வந்து யார் வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஒரு பியூராக ஒரு ஆக்டர், அந்த ஆக்டர் வந்து தன்னோட ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு புல் பண்ணியிருப்பாருன்றது யோசிச்சு பாருங்களேன். தலைவர் ஏன் தலைவர் நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்னு யாரும் கேட்டாங்க கிடையாது. அந்த காமெடியை ரசிப்பாங்க, செம்மையாக ரசிப்பாங்க. அதை ரசித்து என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அந்த கூட்டம் எல்லாமே. ஸோ அது சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு காமெடியுமே வந்து நல்லாயிருக்கும். இது மாதிரி எக்கச்சக்க காமெடி அவராக தனியாக ஒரு ட்ராக் போட்டு பண்ணியிருக்கேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.